நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ஆனி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஆனி மாதம் மொத்தம் 32 நாட்கள். ஆங்கில தேதி 15/6/2021 முதல் 16/7/2021 வரை. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருவதால் இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம். ரிஷபத்தில் புதன் ராகு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சந்திரன் செவ்வாய் கடகத்தில், கேது பகவான் விருச்சகத்தில், சனி பகவான் மகரத்தில், குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த 32 நாளுக்குள்ள கிரகங்கள் மாறும் இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனி மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் கடகம் சென்று பலனை தர இருக்கிறார். ஆனி மாதம் 18ஆம் தேதி புத பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது சுக்கிரன் 8 நாள் மிதுனத்திலையும் 24 நாள் கடகத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். புத பகவான் 17 நாள் ரிஷபத்திலையும் 15 நாள் தன்னுடைய சொந்த வீடான மிதுனத்தில் இருந்து பலனை தர இருக்கிறார். இப்போ சந்திர பகவான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு அடித்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த மாதத்தில் முக்கிய நாட்களை பார்ப்போம். ஆனி 10ஆம் தேதி பௌர்ணமி வருகிறது. முருகப்பெருமானையும் சிவனையும் வழிபாடு செய்ய உகந்த நாள். ஆனி 21 கிருத்திகை விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். ஆறுமுகனை வழிபாடு செய்தால் வாழ்க்கை ஏறுமுகமாக அமையும். ஆனி 25 அமாவாசை வருகிறது. நம்முடைய வீட்டில் இறந்து போன முன்னோர்களுக்கு நாம் வழிபாடு செய்யவும் அவர்களுக்கு திதி செய்யவும் உகந்த நாள். அவர்களை நாம் சரியாக வழிபாடு செய்தால், திதி செய்தால் அவர்களுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்பொழுது நாம் இந்த ஆனி மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் துலா ராசி பார்க்க இருக்கிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசிங்க. இந்த ஆனி மாத கிரகங்கள் என்ன பலாபலன்களை இந்த துலா ராசிக்கு வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஆனி மாதம் மொத்தம் 32 நாட்கள் உள்ளடக்கி, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியதுங்க. ராசியை குரு பகவான் பார்க்குறார். இது ஒரு மாபெரும் சிறப்பு. ராசி அதிபதி ஒரு 8 நாள் உங்களுக்கு மிதுனத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அதாவது 9ஆம் இடத்துல, அப்புறம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சனி பார்வையில் இருக்கிறார். அதுதான் ஒரு மைனஸ். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல பலன்களையே பெற இருக்கிறீர்கள் என்று அப்படி சொல்லலாம். ராசியை குரு பார்த்துச்சின்னு சொன்னால் தன்னம்பிக்கை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் என்ன இவ்வளோ நாளாக நீண்ட நாளாக நினச்சிருந்தீங்களோ அந்த நினைவுகள், அந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். ராசியை குரு பார்த்தா கோடி நன்மை, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 2ல் கேது இருக்கும். பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். இருந்த போதிலும் 2ல் கேது இருப்பது என்பது கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள், நீங்கள் பேசும் பேச்சினால் பிரச்சனைகள் ஏற்பட காரணம் அமைந்துவிடும்.
அதனால் ஜாகிரதையாக பார்த்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் வர காரணமாக அமைகிறது. கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் பகைமை பாராட்டுவார்கள். நீங்கள் எல்லாரையும் அரவணைச்சு போனால் தான் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிகேஷன் பாவம், அது போய் 5ஆம் இடத்துல இருக்குது. ஒன்றும் குறை கிடையாது, சிறப்பாக இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி ஓரளவுக்கு சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் கூட இந்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து 8 நாள் குரு பார்வையில் இருக்கிறது ஓஹோன்னு இருக்கும். அடுத்தது சுக்கிரன் மீதி 24 நாள் உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படணும், ஆர்டர் பண்ணணும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இது நல்ல நிலைதான். ஆனால் வக்ரம் அடைவது என்பது சரியில்லாத நிலை. அப்போ வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இது வரைக்கும் வண்டியே ஷெட்டை விட்டு வெளில எடுக்கலை இவ்வளோ காலமாக. இப்போ எடுத்து சம்பாதிக்கலாம். அதாவது ஆட்டோ ரிக்ஷா, மெட்டடர் வேனு, டெம்போ ட்ராவலர், காரு, லாரி இதெல்லாம் வச்சுருக்கும் அன்பர்கள் வெளியே எடுத்து கொஞ்சம் காசு பணம் பார்க்கலான்னு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகிறது. சரி, இருந்தாலும் பழுது பார்க்க வேண்டிய நிலைகளை பழுது பார்த்து தானே ஆகணும். ஏன்னா அடுத்த வேலைக்கு நம்ம அதை தானே நம்பி இருக்கிறோம். ஸோ படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு படிக்கணும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. நீங்கள் வீட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறேன், செலவு பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஒர்க்கு செய்கிறேன், மெயின்டெனன்ஸ் செலவு கூடிடும். திருத்துப்புன்னு உங்களுக்கு அசையா சொத்துக்கள் வண்டி வாங்கணும். அசையா சொத்துக்கள் வீடு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடை இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு திருத்துப்புன்னு செலவு கொண்டாந்து வைக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். உங்களுக்கும் பிபி சுகர் எகிறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது மாபெரும் சிறப்பு தான். ஆனால் அவர் வக்ர நிலையில் இருக்கிறார். 3 5இல் இருக்கிறார். பிள்ளைகளால் மேன்மை அடையக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். அதே நேரத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெற்று வாருங்கள். குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறது கஷ்டம். ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு இது இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷஸ்தானம். அங்கே குரு வக்ரம் ஆகிட்டார்னு சொன்னால் சந்தோஷத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மறைமுகமான எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். கடன் சுமை ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாயிட்டார். நீச்சமானது மட்டும் இல்லைங்க, சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும், பேசக்கூடும், கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அல்லது அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள். நீங்கள் சொல்கிறத எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க, காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க பகைமை பாராட்டுவார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பகைநிலை ஏற்படும். எச்சரிக்கை தேவை.
அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. வெளிநாட்டு வர்த்தகம், அதாவது இப்போ உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் மிகவும் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுவாங்க. வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வியாபாரமாகட்டும், சொந்த தொழிலாகட்டும் சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு மாதம் இது. எந்த குறையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சூரியன் இருக்கிறார், சூரியனை குரு பார்க்குறார். அவர் 11 கூடியவன். அப்போது அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், அரசாங்கத்தால் என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்க முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், தாய்மாமனால் அனுகூலம். முதல் வாரத்தில் 8 நாளுக்குள்ள பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. முதல் 8 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த 8 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குரு 24 நாள் புதன் குரு பார்வையில் இருக்கிறார். அந்த இப்போ கடைசி 18ஆம் தேதி அந்த 15 நாள் கணக்கு வச்சிங்கன்னு சொன்னால் 17 நாள் உங்களுக்கு 8ல் புதன் இருந்த போதிலும் 9ல் புதன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். பாக்கிய நிறைவுகள், முன்னோர்கள் செய்த புண்ணியம், கடவுளுடைய நீங்கள் வணங்கும் தெய்வம், குலதெய்வம் எல்லாம் உங்களை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் சொன்னோம், வெளிநாட்டில் பணியாற்றும் அன்பர்கள், வேலை பார்க்கும் அன்பர்கள், படிக்க செல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு உன்னதமான திருப்திகரமான ஒரு மாதமாக இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அத்தியாவசிய பணிகள் ஈடுபடும், மின்சாரத்துறை கூட எடுத்துக்கலாம், அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் அன்பர்கள் மிகவும் ஆர்டர் பண்ணணுங்க. மேனாமினிக்காக வேலை பார்க்க முடியாது. இந்த மாதம் 8 ஹவர் டியூட்டிக்கு 10 ஹவர் வேலை பார்க்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிக விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய சொல்லை கேட்டு வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 11ஆம் இடம் அப்படின்னும்போது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதம். 12ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ல் 24 நாள் நல்ல நிலையில், அதாவது இப்போ 24 நாளில் முதல் 17, அடுத்த 15 நாள் அவர் குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு தயாராக இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு போங்க. கண்டிப்பாக வேலைவாய்ப்பு இந்த அன்பர்களுக்கு, துளாராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். திருப்திகரமாக இந்த மாதம் உறங்கி பொழுதை சந்தோஷமாக ஓட்டக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வாராகி அம்மனை வணங்குங்கள். தமிழ் தேதி 22, 23, 24 ஆனி மாதம் 22, 23, 24 சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி இந்த மாதம் ஓரளவுக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக செல்லக்கூடிய மாதமாக அமைகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.